அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். இன்று ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போறோங்க. பாருங்க, இது இயற்கை சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இந்த வேப்ப மரத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வேப்பலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரத்தை வந்து ஒரு கடவுளோட ஒப்பிடுவாங்க. எங்கனாச்சும் வண்டியில் போனால் கூட அந்த வேப்பந்தலையை வந்து யார் பார்த்தாலுமே அந்த வேப்பந்தலையை வண்டியில் ஒடிச்சு வச்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மாரியம்மன் திருவிழாவில் இந்த கரகம் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பந்தலையை இந்த கரகத்துக்கெல்லாம் வைப்பாங்க. இந்த மாதிரி மாரியம்மன் திருவிழாவில் கம்பம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த கம்பத்துக்கெல்லாம் அந்த வேப்பந்தலையை நிறைய பேர் வந்து காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூளைப்பூவு, அதே மாதிரி வேப்பந்தலை, இந்த மாதிரி நிறைய தலைகள்லாம் வச்சு இந்த மாதிரி தமிழர்களுக்கு ஒரு வரலாற்று மிக்க ஒரு அற்புதமான ஒரு மரம் அப்படின்னு சொன்னால் அது வேப்ப மரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேப்ப மரத்தை வந்து கடவுளோட ஒப்பிடக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தில் வரக்கூடிய காய், அதில் இருக்கக்கூடிய பழம், அதில் இருக்கக்கூடிய விதை, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் ஏராளமாக பயன்படுத்துகிறாங்க. இன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேப்பங்காயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வந்து எத்தனையோ ரசாயன மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ரசாயனத்தையே ஏன் கொடுக்கணும்? நம்ம செலவே எல்லாமே கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான வேப்ப மரங்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த வேப்ப மரத்துலேருந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்பங்காயெல்லாம் பொறிக்கிட்டு வந்துருக்குறோங்க. இந்த வேப்பங்காயை வந்து சிறப்பாக ஒரு மருந்தாக ரெடி பண்ணுறாங்க. கொட்டி எடுத்து இந்த வேப்பம் கொட்டி எண்ணெயை ஆட்டி அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய புண்ணாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த எண்ணெயும் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி மாடுலாம் வந்து செனைக்கு வரல, மாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செனையே வராமல் இருக்குது அப்படின்னா இந்த வேப்பெண்ணெயை வந்து இந்த மாட்டுக்கு வந்து கொடுப்பாங்க, உள்ளுக்கே கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரம் நம்மளுடைய பயன்படுது. இப்போ குறிப்பாக இன்றைக்கு வந்து இந்த வேப்பங்காய் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இப்போ இந்த வேப்பங்காயை உங்களுக்கு காட்ட போகிறாங்க. இதுதாங்க அந்த நம்மளுடைய வேப்பங்காய். இந்த வேப்பங்காயில் ஒவ்வொரு விதமான வேப்பங்காய் இருக்கும். இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2-3 மரமெல்லாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மலை வேப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல வேப்பம், மலை வேப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய நல்ல வேப்ப, சுத்தமான நம்மளுடைய வீட்டான வளர்க்கக்கூடிய நல்ல வேப்ப மரம். இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த காய் இருக்குது அப்படிங்கிறத. இந்த காயை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உரலில் போட்டு ஆட்டி இந்த சாரை மட்டும் தனியாக எடுத்து ஒரு குறைஞ்சது 70-100 மில்லிக்குள்ள வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மருந்து கூட கலந்து அடிக்க போகிறாங்க. இப்போ மருந்து ஒன்று நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா முழுக்க இயற்கையானதுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம மீன் அமிலம் இருக்கு இல்லையா, மீன் அமிலத்தோட தான் நம்ம இந்த வேப்பங்காயை வந்து கூட்டு போட்டு நம்ம இந்த மருந்தை கொடுக்க போகிறோங்க. இப்போ இந்த வேப்பங்காயை வந்து நம்ம உரலில் போட்டு ஆட்டி இதில் இருக்கக்கூடிய வேப்பஞ்சாரை எடுக்கலாம். அந்த காயினுடைய சாரை வாங்க நம்ம முதல்ல அந்த உரலில் போட்டு ஆட்டிப்போம். நம்மளுடைய உரல், நம்மளுடைய பாரம்பரியமான உரல், இந்த இதெல்லாம் கலந்துக்கிட்டு இருக்குது. இந்த உரலை போட்டு ஆட்டி தான் நம்ம இந்த காயை எடுக்க போறோங்க, சாறு எடுக்க போறோங்க. பாருங்க, இந்த சாறு வந்து பாத்தீங்கன்னா பால் மாதிரியே இருக்குது. நம்மளுடைய பசும்பால் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல வந்து இந்த பழத்தை வந்து நாங்கெல்லாம் ஏராளமாக சாப்பிட்டு இருக்கிறோங்க. இந்த வேப்பங்காய்களுடைய பழத்தை நல்லா இருக்கும். நல்லா நெகு இதை ஆட்டி இதிலிருந்து புளிஞ்சுதான் சாறு எடுக்கணும். ஆனால் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வேப்பஞ்சாரெல்லாம் வந்து நான் மறந்துதான் அடிச்சதில்லை. வேப்ப எண்ணெய் இந்த மாதிரி இருக்கிறதால தான் அடிச்சிருக்கிறேங்க. இது ஒருத்தர் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி அடிச்சு பாருப்பா மிளகாய்க்கு அடிமையை கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் தான் அடிக்கிறேன். இது மையவே மாட்டுது, அதில் போட்டு நல்லா வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஆட்டணும், நல்லா நெகு ஆட்டுன்னு வச்சுக்காங்களே.
இந்த மாதிரி நல்லா நெகுன்னு ஆட்டி இந்த சாறு எடுத்தால் தான் நமக்கு 5 டேங்கான சாறு எடுக்குங்க சார். இப்போ நெகுன்னு ஆகணும். நல்லா நெகுன்னு ஆட்டி பாரு. இந்த அளவுக்கு நமக்கு நெகுன்னு ஆகணும். இந்த கொட்டையெல்லாம் எல்லாமே இந்த மாதிரி நெகுன்னு ஆனாதான் இது வந்து நம்மளுக்கு புளியும் போது நமக்கு சாறு வரும். பாருங்க, இது வந்து துணியில் போட்டு புளியணும். துணியில் புளிங்கன்னா தான் நமக்கு சாறு வரும். அது வரைக்கும் வராது. இது முடிஞ்ச அளவுக்கு சொல்ல போனால் இதை எல்லாத்தையுமே ஆட்டி எடுக்கணும். இது கிரைண்டரோ இல்லை மிக்சியோ இருந்தால் ஈஸியாக ஆட்டி எடுக்கலாம். அந்த மாதிரி உரலெல்லாம் ஆட்டி எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்ணுறது, ஆட்டி தானே ஆகணும். இப்போ இந்த வேப்பங்கொட்டையை வந்து நம்ம சொல்ல முடியும் நல்ல வேப்பம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த நல்ல வேப்பங்கொட்டையை அரைச்சிட்டுங்க பாருங்க. இதை இப்போ அந்த அரைச்ச விழுதுதான் இது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுங்க. இந்த கொஞ்சம் முன்னாள் பாருங்க, இந்த வேப்பங்கொட்டனுடைய அந்த விழுது நல்லா அரைச்சாச்சுன்னு ஓரளவுக்கு. நம்ம தப்பியே ஓரளவுக்கு குப்பியாக தான் அரைக்கணும்னுவாங்க. இது ஓரளவுக்கு அந்த கொட்டையெல்லாம் நுணுங்குற அளவுக்கு அந்த தோலெல்லாம் மையிற அளவுக்கு காட்டி எடுத்துட்டுங்க. இதை எடுத்துட்ட பின்னால் இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்களா, இதை வந்து நம்ம புளிஞ்சு எடுக்கணும். இப்போ ஃப்ரையரில் அரைக்கும் போது அடைச்சிக்கும். ஆனால் உண்மையாலுமே இது வேற லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த துணியில் வச்சு நம்ம புளிய போகிறோங்க. இப்போ வாங்க புளியலாம். அள்ளி போடுப்பா. இப்போ பாருங்கள், இதை அள்ளி போட்டு இன்னும் அள்ளி போடு. இப்படி அள்ளி போட்டு நல்ல ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கிற துணியை எடுத்துட்டு இந்த துணியில் வச்சு நல்லா இதை புளிஞ்சு எடுக்கணும். நம்ம இப்போ பாருங்க இப்படி இருக்குது இல்லையா. இப்படி புளியும் போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாறு வந்து நமக்கு அப்படியே நல்லா வருதா. இந்த சாறு ஊற்றுறது இங்கே பாருங்க, இது சாறு வருதா தெரியுதுங்களா. இது ஓட்டை இல்லாமல் இருக்குனது. நமக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 70 to 100 மில்லி அளவு நம்ம ஒரு டேங்க் வரும். 10 லிட்டரு கொள்ளளவு கொண்ட ஒரு டேங்க்கு 70 நமக்கு ஒரு 100 ml வரணும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம புளிஞ்சு எடுக்கணும். எப்படி ஊற்றுங்க மிச்சாரு. இது சுத்தமான நம்மளுடைய நாட்டு வேப்பம், நல்ல வேப்பம்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். இது நல்ல வேப்பம், மலை வேப்பம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இது வந்து கிராமப்புறத்தில் இது வந்து நம்ம கடவுளுக்காக பயன்படுத்துகிறாங்க நிறையா. இந்த வேப்பிலக்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேப்பந்தால தான் நம்மளுடைய இந்த வேப்பங்காய். இந்த காய் வருஷம் 325 நாள்லாம் கிடைக்காது. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பாருங்க, இதை வந்து நான் புளிஞ்சு எடுத்துட்டேன். இதில் இருக்கக்கூடிய இந்த கப்பி இதுவும் வேஸ்ட்டாக போகக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய இந்த இதையும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதையும் எடுத்து நம்ம ஒரு பாருங்கள் அந்த மாதிரி ட்ரம் வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா. வாங்க பாரு தெரியுதுங்க ட்ரம்மு. அதில் மாட்டு கோமியம், மாட்டு சாணி, அதே மாதிரி வேப்பங்கொட்டை, இந்த மாதிரி வேப்பங்கொட்டை இது, இந்த மாதிரி சர்க்கரை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் அதில் கொட்டி வச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செடிங்களுக்கு வந்து வேறு கூடுறதுக்காக வச்சிருக்கிறேங்க. அது இப்போ பாருங்கள், இதை எடுத்து வச்சிட்டோமா. இப்போ பாருங்கள், இது எல்லாமே இதா. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இதா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து மாதிரி தான் இருக்குது. கடையில் வாங்கிட்டு வந்த மருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரசாயன மருந்து இருக்குது இல்லையா, அந்த ரசாயன மருந்து மாதிரி தான் இது. பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையான நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேப்பங்கொட்டனுடைய அந்த சாறு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. வேப்ப எண்ணெய் அது இதுங்கிறாங்க, நம்மளாம் அதெல்லாம் வாங்குறதோட இப்படி இயற்கையாக கிடைக்கக்கூடிய நம்ம வீட்டாண்டியே நம்மலாம் கிராமப்புறங்கள்லாம் நமக்கு அழகாக கிடைக்குது பாருங்க. இந்த பிரேயர் வந்து 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த பிரேயரில் வந்து 70 to 100 மில்லி இந்த மருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீன் அமிலத்தில் கலந்து அடிக்க பாருங்க. இதுதாங்க நம்மளுடைய வேப்பங்கொட்டை சாறு. இதை கலந்து நம்மளுடைய மிளகாயில வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் வந்து ஏகப்பட்ட வைரஸ் இருக்குது. இந்த ஆடெல்லாம் சொல்ல போனால் மழை பெய்யாதனால
ஏகப்பட்ட வைரஸ் மிளகாய் ஆள்லாம் நிறைய பேர் எல்லாம் புடிங்கிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி நாம வந்து இயற்கையான முறையில ரசாயனம் இல்லாத ஏராளமான மருந்தெல்லாம் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதுல நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா மீன் அமிலம், அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா கடல் பாசி, அந்த மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம் அந்த மாதிரி தொடர்ந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அரப்பு மோர், இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு தொடர்ச்சி வரங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்த வேப்பமுட்டை கரைசலை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிருங்க. இது ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் கூட போட்டு எடுத்துக்கலாம். இது இப்படி இந்த மாதிரி ஒரு வடி இருந்துச்சுன்னா இந்த வடி இப்படி உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உள்ள போகாத இருக்கும். பாருங்க, என்னுடைய அப்பா தான் இவர். வை ஹோட்டலில் வை. என்னுடைய அப்பா தான் இவர் தான் சேவிக்கு கொண்டது. இவங்களாம் பாரம்பரிய ஒரு விவசாயி. இதை நம்ம புளிஞ்சு எடுத்துக்கிறோங்க. பாருங்க, இதை நம்ம திரும்பவும் புளிஞ்சு எடுக்கலாம் இன்னொரு டைமும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த கலப்படமுமே கிடையாது. இது முழுக்க இந்த சாறு மட்டும்தான், இந்த சொல்லப்போனா இந்த வேப்பங்கொட்டை சாறு மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இதில் கிடையாது. பாருங்க எப்படி ஊற்றுதுன்னு மட்டும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்ச நேரத்தில் பட்டாப்பா முடிஞ்ச அளவுக்கு இதில் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். சார் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி இயற்கையான முறையில் எல்லா விவசாயிகளும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம செய்யணும் அப்படின்னா, எந்த ரசாயனமுமே இல்லாத செய்யணும் அப்படின்னா, நமக்கு வந்து அரசு வந்து கவர்மெண்ட் வந்து விவசாயிகளை ஊக்க வச்சு அவங்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரசாயனம் இல்லாத இயற்கையான முறையில் பண்றதுக்கு வந்து நல்ல உதவி புரிஞ்சா நம்ம சிறப்பாக செய்யலாம். அதே மாதிரி எவ்வளவுதான் கத்திரிக்காய், தக்காளி, காய்கறிகள் விவசாயிகளுடைய பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு நிர்ணயமான விலை கிடையாது. திடீர்னு தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, திடீர்னு 10 ரூபாய்க்கு கூட விற்காது. மிளகாய் 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கூட விற்காது. அது காரணம் என்கிட்ட பொறுக்கிறதுக்கு கூலியா 5 ரூபா போயிடும். இந்த மாதிரி ஒரு நிர்ணயம் இல்லாத ஒரு விலை இருக்கிறதுனால எல்லாமே இயற்கையான முறையில் பண்ணோம்னா நம்ம பயமா இருக்குது. இயற்கையான முறையில் பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணி கடைசியில எதுவுமே நமக்கு வருமானம் இல்லாம போகும்போது அப்பதான் என்ன பண்றாங்க, ரசாயனத்தை ஊட்டி அரை எப்படியே போட்டு நமக்கு கிடைச்சா போதும்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி விவசாயத்தை வந்து நல்லாவும் நமக்கு சிறப்பா நமக்கு செய்யணும். இதை நமக்கு நிறைய விஷயங்களை வந்து இதை நம்ம இது பண்ணணும், ஊக்கப்படுத்தணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளா இருக்காங்க இல்லையா, இந்த பாத்தீங்கன்னா தோட்டக்கலை, அக்ரிகல்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா எங்க கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய விவசாய தோட்டங்கள்ல வந்து அவங்க பாக்குறது கூட கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் 50,000 70,000 80,000ங்கிறாங்க. அந்த அக்ரிகல்ஸ்ல யாருமே வர்றது கிடையாது. அவங்க அப்படி போய் நம்ம ஆபீஸ்ல கட்டாலும் அங்க பெருசா நமக்கு ஒன்றும் கொடுக்கறது கிடையாது. அப்ப அரசாங்கத்திட இருந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுலாம் நிறைய இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நிறைய பொருளோ இல்ல பாத்தீங்கன்னா மருந்து இந்த மாதிரிலாம் வருது. அதெல்லாம் அவங்க யாருக்குமே கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி நிறைய வந்து இதெல்லாம் போயிட்டு இருக்குது. அரசு கொடுக்குற விஷயத்த அவங்களே வராங்க, அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு கொடுத்து அதை முடிச்சிடுறாங்க. அதனால விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே அவங்க கிட்ட வந்து சென்றடைகிறதே கிடையாது. முறையான விவசாயிகளுக்கு வர சாறு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இந்த பக்கம் டைமிங்க்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய வேப்பங்கொட்டை சாறு எடுத்துட்டாங்க. இப்ப போயிட்டு நம்ம அந்த மருந்து இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன் அமிலத்தை கலந்துதான் அடிக்கணும். மிளகாய் செடிக்கெல்லாம் அடிச்சுட்டு அந்த மிளகாய் செடி இதெல்லாம் அடிச்ச பிறகு எந்த அளவுக்கு எப்படி வளர்ந்துட்டு இருக்குதுங்கிறது வந்து உங்களுக்கு மிளகாய் செடியெல்லாம் காட்ட போறாலும் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த மிளகாய் செடி எந்த மாதிரி இருக்குதுன்னு கூட உங்களுக்கு சரியான முறையில் காட்டல. நான் உங்களுக்கு காட்ட போற செடி எப்படி இருக்குதுங்கிறத வாங்க அடுத்த வீடியோல தொடர்ந்து. அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது. நன்றி, வணக்கம்.